அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தோழர் மணியரசன் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் அதிருப்திக்கும் ஆளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. உலக ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கான தங்கத்தை வாங்க வாய்ப்பிருந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் சதித்தனமாக பாசிச மோடி அரசால் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியாவிற்கு இன்று வரை ஒலிம்பிக் போட்டியிலே எந்த தங்கமும் கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்த ஒரே வாய்ப்பு வினேஷ் போகத் மல்யுத்த அந்த போட்டியின் மூலமாக அதையும் பாசிச மோடி அரசு தடுத்து நிறுத்திருக்கிறது. இதற்கான காரணம் கடந்த ஆண்டு மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் மல்யுத்த வீராங்கனைகள் அந்த விளையாட்டு வீராங்கனை அவர்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அதை எதிர்த்து அவர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லியில் 6 மாதம் மேலாக கடந்த ஆண்டிலே போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதே பல விளையாட்டு போட்டிகளில் அவர்கள் வாங்கின கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, இதை போன்ற விருதுகளையும் இந்திய அரசுக்கே திருப்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிற வகையில் அந்த போராட்டம் என்பது பல மடங்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. அப்படி இருந்து அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா டெல்லி நீதிமன்றம் மட்டும் பாலியல் குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறது. ஆனால் இன்று வரை அவர் முழு விசாரணைக்கு ஆட்படுத்தப்படவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழலில் இந்த விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத் அவங்க ஒலிம்பிக்கில் தங்கமே வாங்கக்கூடாது, அவங்க போட்டியிடக்கூடாது, அதை தடுப்பதற்கு இந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் எந்த அளவு சதித்தனம் செய்ய முடியுமோ அனைத்தையுமே அவர் செய்திருக்கிறார். அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார். அதை மீறிதான் தன்னுடைய திறமையின் மூலமாக இந்த மல்யுத்த வீராங்கனை தனக்கான சாதனையை, நாட்டிற்கான பெருமையை நிலைநிறுத்துவதற்கு மன உளைச்சலிலே பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த வீரர்களும் அதை கடந்து நம்மளுடைய நாட்டிற்கான நலன் எது, நம்ம நாட்டிற்கான இந்த விளையாட்டுக்கான விருதை பெற்றால்தான் நம் நாட்டிற்கான பெருமையை சேர்க்க முடியும் என்ற வகையிலே தங்களை வரித்து கொண்டு பயிற்சி எடுத்து ஒரே நாளில் 3 போட்டியில் கிட்டத்தட்ட அவங்க வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. அப்போ முன்னேறியதற்கு ஒரு தங்கத்தை பெறுவதற்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை பாசிச மோடி அரசால் அவர்கள் பாலியல் பிரச்சனையில் ஈடுபட்டாங்க, பாலியல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்ற ஒரே நோக்கத்திற்காக சதித்தனமாக செய்து அந்த ஒலிம்பிக் கூட்டமைப்பினுடைய இந்தியாவிற்கான தலைவர் PT உஷா மூலமாக, மேலும் அங்கே இருக்க பல RSS சங்கி மூலமாக 100 கிராம் எடை அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் இந்த நாட்டிற்கான பெருமை விளையாட்டு மூலமாக உலக அரங்கிற்கு இந்த நாடு எந்த அளவு விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தருகிறது என்பதிலும் அடங்கியிருக்கிறது. ஆனால் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் 117 பேர் தான் பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியிலே கலந்துருக்காங்க. ஆனால் இது இல்லாமல் அதிகாரிகள் அவர்கள் பயிற்சி தரக்கூடிய பல கோச்சர் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மேலே அங்கே விளையாட்டு வீரர்களோட அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. அப்போ இவங்களோட போயிருக்கிறதோட நோக்கம் என்னன்னா, இந்த நாட்டிற்கு விளையாட்டின் மூலியமாக பெருமை சேர்க்கணும், அந்த வீரர்களை முறைப்படுத்தி அவர்களுக்கான முறையான பயிற்சியை வழங்கி இந்த நாட்டிற்கான பெருமையை கொண்டு வரணும் என்பது நோக்கம் அல்ல. யாரெல்லாம் நம்மளை எதிர்க்கிறார்கள், ஏனென்றால் நாம் இங்கே நடைமுறையிலே உதாரணத்தை பார்க்கலாம். பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்கள், அதற்கு எதிரான நடவடிக்கையில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஏன் சமீபத்தில் கூட தமிழகத்தில் 40 MP திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு நிர்மலா சீதாராமன் இங்கே தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்கலை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அதை மாதிரி யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கு இடி ரெய்டு விடணும், சிபிஐ விட்டு ரெய்டு விடணும், அவங்க சொத்து அதிகமாக வச்சுருந்தா அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணணும், அவன் நம்மளோட கூட்டணி சேரணும் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்களை பிஜேபியில் இணைத்திருக்கிறது பாசிச மோடி அரசு. அதே போல மல்யுத்த வீராங்கனைகளையும் அவர்கள் எங்கள் மீது நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறியா, உன்னை எப்படி நான் விளையாட விடுறேன், உன்னை எப்படி நான் விருது வாங்க விடுறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு அந்த விளையாட்டு வீரர்களை ஒட்டுமொத்தமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கத்தோடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவையும் தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தங்கத்தை வாங்குவது, இறுதி போட்டியிலே அவர் போட்டியிட்டால் தங்கத்தை வாங்க முடியும். ஏனென்றால் ஏற்கனவே நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய பல வீரர்களை கிட்டத்தட்ட 84 போட்டியில் வெற்றி வாகை சூடிய ஜப்பான் வீராங்கனையை இவர் வீழ்த்தியிருக்கிறார். வீழ்த்தி தங்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதை இந்திய அரசு
பாசிச மோடி அரசு சதித்தனமாக அரங்கேற்றி இந்த மல்யுத்த வீராங்கனையை தகுதி இல்லை, நீ 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறாய் என்று சொல்லி வெளியேற்றிருக்கிறது. 100 கிராம் எடையை குறைப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதற்காக அந்த வீராங்கனையும் தன்னுடைய முடியை உடல் எடையை குறைப்பதற்கு பல்வேறு பயிற்சி எடுத்திருக்கிறார். இது காணாதுன்னு உடல்லேருந்து ரத்தத்தெல்லாம் வெளியேற்றிருக்காங்க. இப்படி எல்லா வகையிலும் தன்னால் முடிந்தது என்னவோ அனைத்தையும் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே உள்ள ஊடகம் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், இந்திய அரசுக்கு சார்பாக, மோடி அரசுக்கு சார்பாக அந்த வீராங்கனை மீது தான் தவறு இருக்கிறது, அவர்தான் உடல் எடையை அதிகரித்து விட்டார் என்று மீண்டும் மீண்டும் ஏதோ இந்திய அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய வேலையை இங்கே இருக்கிற கோடி மீடியாக்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதனை எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வீராங்கனைகளுக்கும் அந்த ஒட்டுமொத்த இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்திய மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.